கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் பெருசு, சித்தம் பெருசு. ஆனால் ஒரு 4 கூட்டுக்குள்ள இருக்கிறது போல இருக்கிற, வெளியே வர முடியல. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரலைன்னா அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறது நல்லா. இன்றைக்கு வேதத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதக்காரன் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சங்கீதம் 37ல் ஒரு துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை இங்கே எழுதுகிறார். அப்படி நிறைய வித்தியாசங்களை எழுதும் பொழுது ஒரு காரியத்தை இங்கு வலியுறுத்துகிறார். ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கிறது என்றால் அவனுடைய நடைகளில், அப்படின்னா அவன் எடுக்கிற தீர்மானங்களில், அவன் எடுக்கிற பாதையிலே, அவன் எடுக்கிற ஒவ்வொரு, அவன் செய்கிற காரியத்தில் ஒன்றில் கூட அவன் தடுமாறுகிறது இல்லையா? அவனுடைய வாசல், அவன் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதியான அடியாக இருக்குமா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, இதை நினைத்து நான் செய்ய ஆரம்பித்தேன் பிரதர், இந்த காரியத்தை நான் யோசித்து இப்படி நடக்கும் என்று நான் நினைத்தானா இப்படி நடக்கலை, இப்படி ஆரம்பித்து இந்த காரியம் இப்படி போகும் என்று நினைத்தேன், ஆனால் நான் நினைத்த மாதிரி இது போகலை. ஆரம்பிக்கும் பொழுது அது சந்தோஷமாக இருந்தால் முடிவு கொஞ்சம் கசப்பாகும், முடிவு கொஞ்சம் தோல்வியில், ஒரு ஏமாற்றத்தில் என்னுடைய முடிவு இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு தான் பேச போகிறார். ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும் என்றால் அவன் எடுக்கிற ஒவ்வொரு அடி, அப்படின்னா the each and every steps, அவன் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் அதில் அவன் ஜெயத்தை பார்ப்பா. அவன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவன் உயர்வை பார்ப்பான். அவன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியும். அப்படின்னா அவன் கீழே விழுந்து விழுந்து எந்திக்கிற அனுபவம் அல்ல, கீழே விழாமலே அவன் தாண்டி தாண்டி போகிற ஒரு யோசுவாவை போல மலை தேசத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி 80 வயதில் ஜெபிக்கிறான். 80 வயதில் சுதந்திரிக்க போகிறான். 80 வயதில் ஒரு வாலிபனை போல மேலே இன்னும் உயர்ந்து கொண்டே போகிறான். நான் சொல்கிறேன், அதுதான் ஒரு நீதிமானை கர்த்தருடைய பிள்ளை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம். என் பாதை பிசகாதபடிக்கு, என் பாதை கீழே விழாதபடிக்கு, என் பாதையில் நான் சறுக்கலை பார்க்காதபடிக்கு, என் பாதையில் நான் எந்த இடத்திலும் தோல்வியை பார்க்காதபடிக்கு நான் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை முதல்ல எனக்கு வர வேண்டாம். அந்த வாஞ்சை என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பாருங்க, தாவீதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். தாவீது கீழே விழுந்து எழுந்த ஒரு மனுஷன், பாவத்தில் விழுந்தா. அது நிமித்தம் கர்த்தர் அவனோடு அநேக நாட்கள் பேசலை. ஒரு கசப்பு இருந்தது, ஒரு மன்னிக்க முடியாத, அவனாலே தன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத சூழ்நிலை. அதனால நிறைய பிரச்சனை அவனுடைய குடும்பத்தில். அதனால அதற்கு பிறகு நிறைய இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையில். தாவீதுடைய வாழ்க்கை விழுந்து விழுந்து எந்திக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே விழாமே மேலே போயிட்டு இருக்கிறா. அப்படின்னா அவனுடைய தவறுனால எங்கேயுமே யோசிப்பு கீழே விழலை. அவனுக்கு எதிராக மனிதர்கள் எழுப்பினார்கள், தன் குடும்பம் எழுப்பினது, தன் சகோதரர்கள் எழுப்பினாங்க. பிறகு போத்திமாருடைய வீட்டில் மனைவி அவனுக்கு விரோதமாக, போத்திமாருடைய மனைவி அவனுக்கு விரோதமாக எழுப்பினா. ஒவ்வொரு கட்டத்திலும் யோசேப்புக்கு விரோதமாக எழுப்பினார்கள், யோசேப்புக்கு குழியை தோண்டினார்கள், யோசேப்பை சிக்க வைக்கணும் என்று அநேக பொய் சாட்சிகளை எழுப்பினார்கள். ஆனால் யோசேப்பு ஒரு இடத்திலும் தன்னுடைய தீர்மானத்தினாலே, தன்னுடைய நடக்கையினால எங்கேயுமே தவறல. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மேன்மைக்கு மேல மேன்மை. அடிமைத்தனத்திலிருந்து ராஜா, திருப்பி சிறைச்சாலைக்கு போறா, திருப்பி ஒரு பிரைம் மினிஸ்டரா மாறிடுறா. வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சமாதானம் இருந்தது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை. கீழே விழுந்து விழுந்து எந்திக்கல, அவன் வாழ்நாள் முழுவதும் தேவ சமாதானம் அவனை ஆளுகை செய்து கொண்டே இருந்தது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க, ஒரு தெய்வ சமாதானம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற விதத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனோடு இருந்து நடத்தின காரியங்களை பார்க்கும் பொழுது அதில் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் கர்த்தருடைய கரம் இருக்கிறத அவனுடைய வாழ்க்கை மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம், நான் கீழே விழுந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது தோல்வியில் முடிஞ்சு, அது நஷ்டத்தில் முடிஞ்சு திருப்பி ஏதோ எழும்பி நிற்கிறதல்ல, அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படி கீழே விழும்பொழுது கர்த்தர் தூக்கி விடுவார், இல்லைன்னு சொல்லலை. கர்த்தருடைய கிருபை எந்த இடத்துலேருந்து ஒரு மனுஷனை தாங்கும்.
அதுக்கு நான் கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு கொண்டிருந்தோம். தேவன் எனக்கு வைத்திருக்கிற அவருடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஏன்னா நான் கீழே விழுந்து என்ன சரி செஞ்சு என்ன திருப்பி நான் தப்பு பண்ணிட்டேனே உட்காந்து யோசித்து அல்லது அதுக்கே என்னுடைய வருஷங்கள் காலங்களை நான் கழித்து போட வேண்டியதாக இருக்கும். சங்கீதம் 90 மோசே எழுதின சங்கீதத்தில் வேதனையோடு எழுதுகிறான், ஆண்டவரே எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கதையை போல நாங்கள் கழித்து போட்டோம். அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு கதையை திருப்புறது போல எங்கள் வாழ்க்கை 40 வருஷம் வனாந்திரத்தில் வீணாக போயிட்டு, அதுக்குன்னு கர்த்தர் அவங்கள போஷிக்காமல் விடலை. கர்த்தருடைய கிருபை அவங்களை தாங்கினது. 12 நாளில் போய் சேர வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை, கண்ணீர், துக்கம் அப்படி போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவங்க சறுக்கி கீழே விழுந்ததுனால அவருடைய இருதயம் கடினப்பட்டு கர்த்தரை நம்புவதற்கும் கர்த்தருடைய சித்தத்தை கைகொள்வதற்கும் அவருடைய இருதயம் கடினப்பட்டது நிமித்தம் சுத்தி வந்த சீனா மலையே திருப்பி சுத்தி வந்து வாழ்க்கையை வீணாக்கி விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, ஆவியானவருக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ கீழே விழுந்து எந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ தோல்வியை பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு கடனில், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு உறவுல மாட்டி சிக்கி உன்னுடைய வாழ்க்கையை வீணடிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. God has a perfect plan about your life. உன்னுடைய வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு அனாதி தீர்மானத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். தீர்மானம், திட்டம் என்றால் இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை நீ இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே உன்னை குறித்து ஒரு திட்டத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் கப்பலை பார்க்கிறோம். இந்த கப்பலை செய்வதற்கு முன்பதாகவே அதை கண்டுபிடித்த மனிதன் அது எப்படி இயங்க வேண்டும் என்பதை முன்கூட்டி அவன் அறிந்துதான் அவன் செயல்படுகிறான். அது தண்ணீரில் தான் போனான். அதே போலதான் இந்த விமானத்தை உண்டாக்கின, விமானத்தை கண்டுபிடித்த ரைட் பிரதர்ஸ், அந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே அந்த விமானம் எதுல பறக்கணும், எப்படி பறக்கணும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து தான் உண்டாக்குகிறார். அதே போலதான் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறோம்ல, 2 வீலர், கார், பைக், இதை உண்டாக்கின மனுஷன் அதை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அது எப்படி செயல்படணும், எப்படி அது போகணும், அது எதில் போகணும் என்பது தீர்மானித்து தான் அதை வடிவமைக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதை காட்டிலுமே தேவன் ஞானம் உள்ளவர். நான் இந்த பூமியில, நீங்கள் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக, ஈவன் பிஃபோர் யுவர் பர்த், சங்கீதம் 139 உங்க வீட்டில் நேரம் இருந்த வாஸ்து பாருங்க. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 139 எழுதியிருக்குது. கர்த்தர் அவருடைய புத்தகத்தில் அவர் ஒவ்வொரு நாளையும் உருவப்படும் ஒவ்வொரு நாளையும் எழுதி வைத்திருக்கிறாரா. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாக உண்டாக்கப்பட்டேன். அப்படின்னா அவன் தன் வாழ்க்கையை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்னை உருவாக்குவதற்கு முன்பதாக நான் இப்படி இருக்க வேண்டிய, என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு முழு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, இன்றைக்கு ஆவியானவர் பார்த்து சொல்லுகிறான், உன் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன்ப்பா. I have a plan about your life. அதை அறியாமல் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால தான், அதை புரியாமல் என் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான், அதை புரியாமல் நான் அநேக தவறான தீர்மானத்தை எடுத்தது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக சர்க்கிள்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அநேக இடத்துல நான் எடுத்த தீர்மானம் எடுத்த விதமாய் முடியாததுக்கு காரணம், நான் தேவனுடைய சித்தத்தை அறியாமல், அவர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்ல போகிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உனக்கு கொடுத்த திறமைக்கு, உனக்கு கொடுத்த அறிவுக்கு, உனக்கு கொடுத்த சில ஞானத்திற்கு பின்னாடி கர்த்தர் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், அந்த மனுஷனுடைய நடை ராஜபாதையாக இருக்கும். He will never be a failure. He will never make a mistake in his life. தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த காரியம் தோல்வியில முடிஞ்சிட்டே, நாளைக்கு எப்படி நடக்க போகிறது என்பதை குறித்ததான ஒரு சந்தேகமே இல்லாமல் ஒரு ராஜ பாதை, அவன் நடக்கிற பாதை ஒரு சிங்கத்தை போல தைரியமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய திட்டத்தை அறிந்து, தன் வாழ்க்கையில ஒரு நட கூட பிசகாமல்
ஒரு இடத்துல கூட அவன் கீழே விழாமல் அவனுடைய பாதை தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா? நாளைக்கு என்ன நடக்க போதோ ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதே. அப்படி பயந்துட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நிமித்தமாக, அது வாழ்ந்து கொண்டு அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து ஏதோ நம்ம தான் தீர்மானித்து வாழணும், நம்ம தான் ஏதோ செஞ்சு ஜெபத்தில் ஏதோ நம்மளே ஒரு முடிவு எடுத்து வாழணும், இல்லாட்டி நாலு பேர் சொல்லுகிறத கேட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து வாழணும் என்று சொல்லி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக குழப்பா. ஆனால் என் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு தெளிவான ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் என்னை குறித்து ஏற்கனவே இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் புரிந்து கொண்டு நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அதனால தான் எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தில் எரேமியாவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, உன் தாயின் கற்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை பிரித்து எடுத்தேன், உன்னை அநேக ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். தீர்க்க தரிசியாக எப்போ? எரேமியா வளர்ந்த பிறகு கிடையாது. எரேமியா ஒரு பெரிய ஆளா மாறி பெரிய இடத்துல மாறி பொசிஷன்ல வந்த பிறகு அவன் ஜெபிச்ச பிறகு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கல. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் இப்படிதான் இருக்க போறான் என்று தேவன் முதல்ல தீர்மானித்தார். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில நீ பிறப்பதற்கு முன்பதாக, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்து அந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளலாம், அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டாம். ஒருவேளை இதுவரைக்கும் அதை குறித்து நான் இது கேள்விப்படலையே, இப்படி ஒரு சத்தியம் இருக்குதா, இப்படி கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா, நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா, நான் கேள்விப்படலை என்று இதுவரைக்கும் இருந்தால், இதுவரைக்கும் நடந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே எனக்கு ஒரு திட்டத்தை நீர் வைத்திருப்பீரானால், என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருப்பீரானால், அந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த நோக்கத்தை என்கிட்ட பேசுங்க, அந்த நோக்கத்தை குறித்து இந்த இரவு என்னோட பேசுங்க, அந்த நோக்கத்தை திட்டத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க என்று உன்னுடைய இருதய துடிப்பு, உன்னுடைய வாஞ்ச, நீ கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீ நேசிக்கிறவனாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக நான் வாழணும் என்று அந்த இருதயத்தில் அந்த விருப்பம் வந்துட்டாலே போதும், ஆவியானவர் உனக்கு வழி நடத்துவார். இன்றைக்கு 3 காரியங்களை நான் காட்ட போகிறேன். இந்த 3 ரகசியங்களை என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின் ஆழத்தை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நடைகளில் ஒன்று கூட பேசாகாது. அப்படின்னா நீ தோல்வியை பார்க்க கூட மாட்ட. மனுஷன் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நீ எழும்ப உன்னுடைய எல்லைகளையும் உன்னுடைய தரிசனத்தையும் கர்த்தர் விரிவாக்கி கொண்டு போய் கொண்டே இருப்பார். முதலாவது காரியம், சவுலை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 6 வசனத்தில் ஆண்டவர் சவுல் அன்றைக்கு பவுலாக மாறுவதற்கு முன்பதாக, அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தமஸ்கு என்ற ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஒரு ஒளி திடீர் என்று அவனை சந்திக்கிறது. அந்த ஒளி அவனுடைய கண்ணில் பட்ட உடனே கண்கள் இருளாகி விடுகிறது. அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்க. 9:6 வசனம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் என்னுடைய பாதை இப்படி போய் கொண்டு இருந்தது, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வேற விதமா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு கர்த்தர் உன்னை சந்திக்கிற ஒரு இடம் வந்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சில பேரை சில இடத்துல வச்சு சந்திப்பார். எந்த இடம்னா, என் வாழ்க்கையில நொறுக்கப்பட்ட இடம், எல்லா மனுஷனால் கைவிடப்பட்ட நிலை. சில நேரம் என் சுய சித்தத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு போயிட்டே இருப்பேன். அடிக்கு மேல அடி வந்து சில இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த மனுஷனும் பக்கத்தில் வரக்கூட முடியாது உதவி செய்ய. ஒரு இடத்துல என் வாழ்க்கை தள்ளப்படா, அந்த இடத்துல தான் ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனையும் சந்திப்பார். ஒருவேளை நான் சிறு பிள்ளையா இருந்து வாலிபனா இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறியாம அவருடைய சத்தத்தை கேட்காம வாழ்ந்து பழகிட்டேனா என் வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும். என் இஸ்ரவேல் சித்தத்தின்படி ஆண்டவர் போயிட்டே இருப்பார். ஒரு காலகட்டம் வரும்பொழுது என்னை மாற்றணும், என்னை திருத்தணும் என்ற அவருடைய கிருபையினால கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறபடியால் சில சூழ்நிலை கர்த்தர் தமக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்வார். அந்த இடத்துல நான் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே
முத கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஐ வாண்ட் டு டூ. நிறைய நேரம் நான் என்ன படிக்கணும் நானே தீர்மானிச்சிடுறேன். நான் யாரை திருமணம் பண்ணணும் நானே தீர்மானம் பண்ணிடுறேன். நான் என்ன வேலைக்கு போகணும் நானே தீர்மானம் பண்ணிடுறேன். கர்த்தர் உங்களுடைய சுய விருப்பத்திற்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை உருவாக்குவதற்கு முன்பதாக தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எப்படி? ஒரு மீன் ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அந்த மீன் தண்ணியில தான் வாழணும்னு உருவாக்கி இருக்கிறாரு. அது தண்ணியில இருக்கிற வரைக்கும் அது நல்லா வாழ முடியும். ஆனால் அது தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டுனா அதனுடைய வாழ்க்கையில் அதோடு தன்னுடைய ஜீவியை முடிந்து விடும். ஏன்னா அது உருவாக்கும் பொழுது God designed. அந்த மீனை உருவாக்கும் பொழுதே அதனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஆண்டவர் அது மூச்சு எங்கேருந்து எடுக்க முடியும்னா தண்ணிக்குள்ளே இருந்தாலும் மூச்சு எடுக்க முடியாது. ஆனால் மனுஷனை உண்டாக்கும் பொழுது நம்ம தண்ணிக்கு வெளியே இருந்தால் தான் நம்மளால் மூச்சு எடுக்க முடியும். நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கர்த்தர் வேற மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ மீன் மனுஷன் மாதிரி வாழ ஆரம்பிக்க முடியாது. மனுஷன் மீன் மாதிரி வாழ முடியாது. தன்னுடைய ஸ்தானத்தில் அது இருக்கும் பொழுதுதான் அது பிழைக்க முடியும், அது நன்றாக இயங்க முடியும். அதே போல என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைப்பதற்கு என்னை உருவாக்குவதற்கு முன்பதாகவே தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப என் வாழ்க்கையில முதல்ல நான் எந்த தீர்மானத்தையும் என்னுடைய அறிவின்படி எடுக்காமல், நல்லா கவனிங்க, நான் எந்த தீர்மானத்தையும் என்னுடைய அனுபவத்தின்படி கூட எடுக்காமல், இல்லாட்டி 4 நண்பர்கள் எனக்கு இது சொல்றாங்க, 4 பேர் எனக்கு இப்படி சொல்றாங்க என்பதனால எடுக்காம முத காரியம், ஆண்டவரே வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறேன். நீங்க தோல்வியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? திருப்பி கடன் பிரச்சனை, திருப்பி பிஸ்னஸில் தோல்வி, திருப்பி குடும்பத்தில் சண்டை, சில காரியத்தில் நிம்மதியே இல்லாமல் திருப்பி ஒரு குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? முத காரியம், கோ அண்ட் ஆஸ்க் டு காட். உங்கள் தகப்பன், பரலோக தகப்பன்ட்டு போய் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், வாட் ஐ வாண்ட் டு டூ. இது ஒரு பெரிய ஆழமான ஒரு கேள்வி. இதை கேட்காமல், இது தேவன்கிட்ட இருந்து இதுக்கு பதிலை பெறாமல் என் வாழ்க்கையில் ஒரு அடி கூட நான் எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க மாட்டேன். வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன பண்ணணும், என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், என்னை குறித்து என்ன திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர், என்ன நோக்கத்தோடு என்னை இந்த பூமியில் அழைத்திருக்கிறீர், அதை சொல்லுங்க. அதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கு மேலே அடி, அதனால தான் தோல்விக்கு மேலே தோல்வி, அதனால தான் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்கி. ஏன்னா எல்லாமே நான் பாட்டுக்கு நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர், என்னை எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறீர். அன்றைக்கு அது வரைக்கும் சவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மத வைராக்கியம் உள்ளவனாக யூதத்திலே எல்லா சட்ட திட்டங்களையும் நியாய பிரமாணத்தையும் கரைத்து குடித்த ஒரு மனுஷன், வேதத்திற்காக நியாய பிரமாணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள போய் சிறைச்சாலை பண்ணி அவங்கள பிடித்து அவங்களை அடித்து உதைத்து ஒரு விதமாக கிறிஸ்துவையே துன்பப்படுத்தி கொண்டு இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் திடீர்னு சந்திக்கிறார். அப்பா, உன் வாழ்க்கை நோக்கத்தை இன்றைக்கு நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கு நீ ஏன் இந்த பூமியில பிறந்த, உன்னை குறித்து என்னுடைய திட்டம் என்ன என்பதை இன்றைக்கு நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். சவுல் அன்றைக்கு he all ready to surrender himself before the Lord. தேவனுக்கு முன்பதாக அன்றைக்கு தன்னை முழுமையாய் 100% முழுமையா அர்ப்பணிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் விட்டு கொடுத்தா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளையே, தகப்பன்மாரே, பெற்றோரே, முதியவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில காரியம் நடக்கும் பொழுது எல்லாமே எனக்கு தெரியும் என்று பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நாளும் பெற்றோர் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வாலிப பையன், என் வாழ்க்கை குறித்து எனக்கு என்ன தெரியும், மை லைஃப் மை வே, நான் என்ன தீர்மானம் எடுத்து நான் வாழுவேன், என்னை பாட்டுக்கு விட்டுருங்க. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் தேவன் உன்னுடைய மூக்கில் வைத்திருக்கிறார். சுவாசிக்க பலனை கொடுத்திருக்கிறார், சிந்திக்கிற அந்த மூளையை கொடுத்திருக்கிறார், பார்க்கிற அந்த கண்களை கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் நீ இந்த பூமியில் கொண்டு வரலை, எந்த மனுஷனும் கொண்டு வரலை.
இது எல்லாம் கர்த்தர் உனக்கு ஒரு நோக்கத்தோட, உனக்கு இருக்கிற திறமை ஒருவேளை நல்ல பாடுற திறமையாக இருக்கலாம், ஒருவேளை நல்ல டிராயிங் வரைகிற திறமையாக இருக்கலாம், ஒருவேளை நல்ல ஒரு மல்டிமீடியா ஸ்கில் இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்கிட்ட சில காரியங்கள் இருக்கலாம், சில திறமைகள் இருக்கலாம். அது எல்லாமே என் தேவன் உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நான் சின்ன வயசுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசுலேருந்தே கீபோர்ட் நல்லா வாசிப்பேன். பார்க்குறேன், நிறைய ஊழியர்களுக்கு வாசித்திருக்கிறேன், சபையில் வாசித்திருக்கிறேன். அதை வைத்துட்டு நான் நினச்சேன், கர்த்தர் என்னைய ஒரு பெரிய மியூசிஷியனாக மாற்ற போகிறான்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு படிக்கவே போனது. மியூசிக் காலேஜில் போய் படித்து எப்படியா மியூசிக் காலேஜில் ஒரு டிகிரியை வாங்கிட்டு லண்டனில் உள்ள ஒரு ட்ரினிட்டி காலேஜில் அப்ளிகேஷன் போடணும் என்று சொல்லி அங்கே போய் லண்டன் யூனிவர்சிட்டியில் மியூசிக் டைரக்டர் படிக்கணும், ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை படிக்கணும் என்று சொல்லி ஒரு பெரிய கனவு. அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியமே. அந்த ஒரு திறமையை வச்சுட்டு நானே முடிவுக்கு வந்துட்டேன், என் நோக்கமே இதுதான். அதுக்காக சென்னைக்கு புறப்பட்டு போனேன். அங்கே படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அலைய ஆரம்பித்தேன். மியூசிக் டைரக்டராக மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு திருப்பி மியூசிக்கிலே வாழணும்னு சொல்லி இசைக்கு பின்னாடியே போனேன், உலகத்துக்கு பின்னாடியே போனேன். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னை தொட்டு சொன்னார், அப்பா உனக்கு இசையை குறித்தது நான் தான், திறமையை கொடுத்தது நான் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ பைபிள் காலேஜ் படிக்க போ, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ பைபிள் காலேஜ் படிக்க போ. எனக்கு விருப்பமே இல்லை. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை நீர் சொல்றீரே, எனக்கு இதெல்லாம் வராது, என்னை விட்டுருங்க. எனக்கு இசையை குறித்த அறிவு, அதில் நாட்டம், அதில் அறிவு ஜாஸ்தி இருக்குது. அதில் எனக்கு காலையிலேருந்து இரவு வரை சாப்பிடாமல் வாசிட்டு இருக்கனாலும் முடியும். அதில் கம்போஸ் பண்ணால் பிடிக்கும், அதில் அரேஞ்ச் பண்ணனா பிடிக்கும், அது வேணால் பிடிக்கும். ஆனால் இது எனக்கு வேண்டாம், விட்டுருங்க, எனக்கு இது முடியாது, இதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. எங்கள் சந்ததியிலே பின்னாடி இருந்த யாரும் சரி, ஊழியத்தில் யாரும் வந்தது கிடையாது. அப்போ இதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லாத ஒரு படிப்பை போய் பைபிள் காலேஜ் படிக்க சொல்கிறேன், போய் ஊழியத்துக்கு வான்னு சொல்கிறீங்களா, நான் எப்படி வர முடியும்? நான் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு எடுத்த தீர்மானம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பாஸ்டராக நிப்பாத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இப்போதான் புரியுது, கர்த்தர் எனக்கு இசையை ஏன் கொடுத்தாருன்னா ஆராதிக்கும்படியாக கொடுத்தாரு, அவரை துதிக்கும்படி கொடுத்திருக்கிறாரு, ஆராதனை நடத்தும்படி கொடுத்திருக்கிறாரு. அது வரைக்கும் என்னுடைய திறமை எதுக்கு எனக்குள்ள இருந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இல்லாட்டி இதை கர்த்தர் எனக்கு சொல்லாமல் இருந்தா அது உலகத்தோட உலகமாக போய் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டாம், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டாம்? நானே ஒரு தீர்மானத்தை எடுத்து விடக்கூடாது. டக்கு புக்குன்னு ஏதோ வீட்டில், அடுத்த வீட்டில், பக்கத்து வீட்டில், எல்லார் வீட்லையும் திருமணம் ஆகுது, என் பிள்ளைக்கும் திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு இது நடக்கணும், 4 பேருக்கு நடக்கணும் என்பதற்காக ஒரு தீர்மானம் நானே எடுத்து விடக்கூடாது. அப்படி எடுக்கிறதுனாலவா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிக்கல்ல போய் மோதிக்கிட்டு முழிக்கிறாங்க, என்ன செய்யனே தெரியாமல். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு இல்லாததுனால, கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த அறிவு இல்லாததுனால, என் ஜனங்கள் அறிவு இல்லாததுனாலே சங்காரமாகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு தெளிவுகளை ஆண்டவரே என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், என் பிள்ளையை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். பெற்றோர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் ஆவியானவர் பேசிக்கொண்டு, உன் பிள்ளை குறித்து நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். உன்னுடைய திட்டத்தை என் பிள்ளை மேலே திணிக்காதே, உன்னுடைய சித்தத்தை என் பிள்ளை மேலே திணிக்காதே. என்னுடைய திட்டத்துக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைக்காக நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்? பிள்ளை கர்த்தருடையது. அதை பெற்றோர் நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். ஆனால் அவர் தான் உண்டாக்கினவர், அவர் தான் கிரியேட்டர். He has the own responsibility. He has the all authority over my child. என் பிள்ளை மேல முழு அதிகாரத்தையும் உடையவர் என் தேவன். அப்போ காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், what I want to do, அவர்கிட்ட கேட்டா அவர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். தாவீது 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். அவன் மனக்லேசம் உள்ளவனாக அடிக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாரும் அவனை பார்த்து பேசுகிறாங்க, எல்லாம் உன்னையால தான் தாவீது இப்படி ஆயிட்டு, எல்லாம் உன்னையால இப்படி தான் வந்தது. ஒரு இடத்துல அவன் தங்கி இருக்கிறான், அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சூரடிக்கப்பட்டு போயிட்டாங்க,
எல்லாரும் எதிரிகள் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாரும் போயிட்டாங்க. தாவீது அந்த இடத்துல உடைந்த ஆண்டவர்கிட்ட அழுகிறா. 38வது வசனத்தில் அந்த இடத்துல கர்த்தரை பார்த்து தாவீது கேட்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டனை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பனா என்று கேட்டாள். அதற்கு அவர், நீ பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நல்ல கவனிங்க. பிரச்சனை வந்த உடனே இவன் தன்னால தன்னுடைய மாம்சத்தில் அவன் ரியாக்ட் ஆகல. அப்படின்னா நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நானே போறேன் இல்லை அப்படி தீர்மானம் நம்ம அப்படி தான் நிறைய நேரம் எடுப்போம். நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்துட்டுனா நம்மளே உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நம்மளே ஒரு இடத்துல நியாயத்தை போய் கேட்கறதுக்கு நம்மளே போய் நின்றுவா. ஆனால் தாவீது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, நெருக்கம், இழப்பு, நஷ்டம், துன்பம், அவமானம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சோசியல் ப்ரெஷர், அவன் மேலே ஒரு ப்ரெஷர், சமுதாய ப்ரெஷர் இருக்கு. அவன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நீ தான் இதுக்கு காரணம் என்று அவனை விரல் நீட்டு இருக்கும் பொழுது தாவீது தனியாக ஒரு ஜெப அறைக்குள்ளே போயிட்டு தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் முதல்ல அவன் திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ள தன்னுடைய ஆத்துமாவை இளைப்பாற பண்ணி அமர்ந்திருக்க பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் இவ்வளோ தப்பு நடந்ததுக்கு காரணம் நான் தான். இந்த இடத்துல நீர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீர், வரக்கூடாது. நான் என்னுடைய சுயபலத்தினால் வந்துட்டு இது நடந்துட்டு. ஆனால் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு எதிராக வந்தவர்கள், என் பிள்ளைகளையும் என் மனைவிகளையும், எனக்குண்டான வேலைக்காரர்களையும் எனக்குண்டான ஆட்களையும் எல்லாத்தையும் சூறையாடிட்டு, ஆசீர்வாதத்தை சூறையாடிட்டு போனவர்களை நான் பின்தொடரணுமா? என்ன ஒரு கேள்வி பாருங்க. நான் பின்தொடரணுமா? Do I want to follow them? நம்ம வந்து கேட்டுதான் செய்வோமா ஆண்டவர்கிட்ட? இல்லை. நம்ம நிறைய நேரம் கேட்காம செஞ்சுட்டு திருப்பி ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார சொல்லி அழுது கொண்டு இருப்பா. ஆனால் தாவீது பாருங்க, ஆண்டவரை பார்த்து கேட்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போவேன். இதுதான் ஒரு ஆவிக்குரியவன். தன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் இதை செய்யவா, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தருவீங்களா, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தருவீங்களா, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவீங்களா, இந்த காரியத்தில் உம்முடைய கரம் என்னோடு இருக்குமா, இந்த காரியத்தில் நீர் என்னோடு இருப்பீரா, இந்த காரியத்தில் உம்முடைய பிரச்சனை என்னோடு இருக்குமா? பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அதுதான் இந்த அனுபவம், இந்த ஆவிக்குரிய அனுபவம் வாழ்க்கையில் வரும் பொழுது தான் அந்த வாழ்க்கை ஒரு நடை கூட பிசுகாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்தி செல்வார். ரெண்டாவது காரியம், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தின் ஆழத்தின் ரெண்டாவது பகுதி, நான் என்ன செய்யும் என்று வேண்டும் என்று முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரெண்டாவது, நான் எங்கே போய் அதை செய்யணும் ஆண்டவரே, வேர் ஐ வாண்ட் டு டூ இட். அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லும் பொழுது அதை யாரை போய் பார்க்கணும், இந்த நபரை போய் பார்க்கணும், இந்த ஆள்கிட்ட போய் அதை பேசணும். பாருங்க, ஒரு காலேஜ் படிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் படிக்கிறதா அவனுடைய சித்தம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எந்த காலேஜில் நான் படிக்கணும் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த ஊரில் போய் படிக்கணும், வேலை பார்க்குறது என்னுடைய சித்தம் எல்லாருக்கும் தெரியும், படித்த படிப்புக்கு. ஆனால் எந்த கம்பெனியில் நான் வேலை செய்யணும், திருமணம் பண்ணுவது ஆண்டவருடைய சித்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாரை திருமணம் பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டா மட்டும் போதாது. தரிசனத்தின் தேவனுடைய சித்தத்தின் ரெண்டாவது பகுதி, நான் எங்கே போய் செய்யணும், வேர். முதல்ல வாட், நான் என்ன செய்யணும். ரெண்டாவது, நான் எங்கே போய் செய்யணும், அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ இந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எப்பவுமே ஆண்டவர் பேசும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போகணும்னு கூட சேர்த்து சொல்லுவார். என்ன பண்ணணும்னு மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல, எங்கே போய் அதை பண்ணணும்னு சொல்லுவார். நான் சொல்லுகிறேன், எங்கே போய் என்று பண்ணுகிற அந்த இடத்துல தான் வெற்றி இருக்குது. நிறைய பேருக்கு எங்கே வேணால் செஞ்சானே, எப்படி வேணால் செஞ்சானே, அப்படி தான் சில பேர் யோசிப்பாங்க. எதுனாலும் அவனுடைய சித்தம் தானே, இங்கே செஞ்சானா அங்கே செஞ்ச இல்லை. கர்த்தர் எனக்குன்னு ஒரு இடத்தை குறித்து இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஈசாக்க பலி கொடுக்கும் போது சொல்றாரு, இந்த மலையில போய் நீ பலி கொடு. எத்தனையோ மலை இருக்கு, ஆனா கர்த்தர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, இந்த இடத்துக்கு நீ போகலாம். அதே போலதான் வேதத்தில் நீங்க எந்த இடத்துல வாஸ்து பார்த்தாலும் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுகிற தேவன் அல்ல, அது எங்க செய்யணும் என்று அவர் சொல்லுவார். அதுதான் நான் சித்தத்தை அறிகிறதுல ரெண்டாவது கட்டம்.
நான் எங்கே போய் செய்யணும் ஆண்டவரே? எங்கே போகணும்? நான் பெங்களூரில் பைபிள் காலேஜ் பெங்களூர் படிச்சுட்டு ஊழியத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே இருக்கும்போது சொன்னார், நீ தூத்துக்குடிக்கு திரும்பி போ, ஊழியம் எங்கே வேணாலும் செய்யலாமே. ஆண்டவரே, எனக்கு தூத்துக்குடி பிறந்த ஊர் இங்கே தான் இருந்தாலும் தூத்துக்குடியில் போய் பண்ணணுமா? சென்னையில் படிச்சுட்டு பெங்களூரில் ஒழிச்சு நான் பெங்களூரில் இருந்துக்கிறேனே. அப்படி தான் இருந்தேன், என் மைண்ட் செட் இருந்துச்சு. நீ தூத்துக்குடிக்கு கிளம்பி போ. அப்படின்னா என் தேவனுடைய சித்தத்தை செய்தால் மாத்திரம் போதாது, சித்தத்தை அறிந்தால் மட்டும் போதாது. என் வாழ்க்கையில் நான் எங்கே போகணும், எந்த இடத்துல செய்யணும், எந்த நபரை சந்திக்கணும் என்பதை குறித்து ஒரு விரைவான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், அப்பா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 3 தேசத்தில் பஞ்சம் வந்துகிறது, தேசத்தில் பசி, தேசத்தில் பட்டினி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோர்தான் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆற்றங்கரையில் போய் உன்னை ஒழித்து கொண்டு இரு, கீழே அந்த கரையில் உன்னை ஒழித்து கொண்டு அங்கே போன்னு சொல்கிறாரு. எத்தனையோ ஆறு இருக்கு, எத்தனையோ இடத்துல ஆறுகள் இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட இடத்தை அங்கே வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் தான் கர்த்தர் காகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தர் சில இடத்துல ஒரு டிவைன் கனெக்ஷனை வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறது கொஞ்சம் ஆழமான காரியம், கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். சில காரியத்தில் கர்த்தர் எலியாவை அங்கே போய் ஒளின்னு சொன்னா அவன் அங்கே தான் போய் ஒளியணும். அவன் வேற ஆற்றங்கரையில் போய் ஒளிந்திருந்தான், அங்கே காகம் வராது. அங்கே அவனுக்கு போஷிக்கத்தக்கதாக 3 நாள் அந்த நாட்களில் தேசத்தில் பஞ்சா. கர்த்தர் காகத்தை அங்கே தான் வரும்படி வைத்திருந்தார். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அது எங்க போகணும் என்று ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கணும். ஏன்னா அந்த இடத்துல உன்னுடைய பிஸ்னஸ் காரியத்தில், உன்னுடைய ஊழிய காரியத்தில், உன்னுடைய திருமண காரியத்தில் ஒரு டிவைன் கனெக்ஷன், ஒரு ஆவிக்குரிய தொடர்பை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு கொண்டு வருவார், அந்த இடத்துல சந்திக்கும்படி செய்வார். அந்த இடத்துல சில நல்ல நபர்களை, உன்னை தூக்கி விடுகிற நண்பர்களை, சில ஆட்களை அந்த இடத்துல கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது புரியாமல்லாம் எங்கெங்கேயுமோ போயிட்டு இருந்தேன்னா என் ஆசீர்வாதத்தை நான் இழந்து விடுவேன். என் ஆசீர்வாதத்தின் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு டிவைன் கனெக்ஷனை என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். அப்படிதான் நிறைய பேர் ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, நான் வளர்ச்சியை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்ன இடத்துல ஊழியம் செய்ய மாட்டாங்க. இவங்களே ஒரு இடத்த இவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆவது வசனத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ஆசியா கண்டத்துக்கு போறேன், நான் அங்கே ஊழியம் பார்க்க போறேன். ஆண்டவர் சொல்ல, நீ ஆசியாவுக்கு போவாத, மக்கதோனியாவுக்கு போ, அப்படின்னா யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போ. வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஆசியா கண்டத்தில் கர்த்தர் பிரசங்கிக்காதபடிக்கு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை தடை பண்ணினாரா? பிசாசு தடை பண்ண நான் எழுதல, ஆவியானவர் தடை பண்ணார்னு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார், எழுப்புதல் யூரோப் கண்ட்ரீஸ்ல தான் முதல்ல வரப்போகுது. சுவிசேஷம் அங்கே இருந்து தான் முதல்ல உலகத்துக்கு பரவ போகுது. அங்கே தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அங்கே தான் டெக்னாலஜி, அங்கே தான் கப்பல், எல்லா உலக காரியங்களையும் இந்த உலகத்துக்கே பரப்புகிற விதத்தில் சுவிசேஷம் கையில் வேதத்தை வச்சுட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பின்னாடி ஒரு கப்பல் வேணும், அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளைட்டு வேணும், அதுக்கு பின்னாடி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வேணும். கர்த்தர் பார்த்தாரு, யூரோப் கண்ட்ரீஸில் தான் முதல்ல இதுக்குண்டான டெக்னாலஜி, சுவிசேஷத்தை பரவ வைக்க போகிற எல்லா அதற்குண்டான அனுகூலமான வாசல் அங்கேருந்து தான் திறக்க போகிறது சொல்லி ஆசியாவுக்கு போகாமல் கர்த்தர் மக்கதோனியாவுக்கு போக சொன்னார், ஐரோப்பியா கண்டத்திற்கு போக சொன்னார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கீழ்ப்படிந்து போனதுனால அன்றைக்கு அந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருந்து தான் மிஷினரிகள் உலகம் முழுதும் கப்பலில் சென்றாங்க, உலகம் முழுதும் கப்பலில் சென்றாங்க, உலகம் முழுதும் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. ஏன்? கர்த்தருடைய சித்தத்தில் 2வது பகுதி எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எங்கே செய்யணும், யாரை பார்க்கணும், எந்த இடத்துல செய்யணும், இதை அறிந்து ஒரு மனுஷன் செயல்பட்டால் நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய சந்திப்பை வைத்திருக்கிறாரு. அந்த இடத்துல சில நபர்களை, உங்களை தூக்கி விடுகிற நபர்களை, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற நபர்களை, அந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஊழியத்தை தூக்கி நிறுத்துகிற சில நபர்களை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வருவார். அந்த சந்திப்பு அந்த இடத்துல தான் நடக்கா. அதனால தான் அந்த இடம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தில் 2வது பகுதி, நான் எங்கே வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் முதல்ல நான் என்ன செய்யணும், வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன செய்யணும் அறிந்த பிறகு 2வது, ஆண்டவரே நான் எங்கே போய் செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க இன்றைக்கு, ஆண்டவரே என்னை தேவனுடைய சித்தத்தை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க, உம்முடைய சித்தத்தை எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அதை எங்கே போய் ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல அதை செய்யணும்,
எந்த நபரை போய் பார்க்கணும், இதை எனக்கு சொல்லுங்க என்று நீ காத்திருந்தால், கர்த்தர் ஒருவேளை உனக்கு சொல்லியிருந்தான் இந்த இடத்துக்கு போ, இங்கே போய் பண்ணு என்று சொன்னால், இன்றைக்கு அது பார்ப்பதற்கு அற்பமாக தெரியும். இதையா செய்யணும், இங்கேயா போகணும். எனக்கு தூத்துக்குடி வரும்பொழுது அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயா ஆண்டவரே போகணும், இந்த மக்கள்கிட்டயா போய் சுவிசேஷத்தை சொல்லணும். நான் பிறந்த வளர்ந்த ஊரில், பிறந்த வளர்ந்த சபையில் போய் எப்படி, அதுக்கு நான் பெங்களூரில் இருந்துக்கிறேனே. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார், கொண்டு வந்ததுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதனுடைய அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை நான் இன்றைக்கு பார்க்கிறேன், இன்றைக்கு அதை ருசித்து பார்க்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னை போ என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர், அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுனால தான் என்ன போன்னு சொல்கிறாரு. அவர் போன்னு சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து போக ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், அடைக்கப்பட்ட வாசல் அங்கே திறக்கப்படும். அங்கே சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்னொரு ஒரு ஸ்தானத்திற்கு, இன்னொரு ஒரு மகிமைக்கு அந்த இடத்துலேருந்து கொண்டு போக என் தேவன் வல்லமை உள்ளவர். அப்போ என் வாழ்க்கையில் முதல்ல வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன செய்யணும், ரெண்டாவது நான் எங்கே செய்யணும், நான் எங்கே போகணும் ஆண்டவரே, வேற ஐ வாண்ட் டு கோ, மூன்றாவது ரொம்ப முக்கியம் 1 பேதுரு 5 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ரொம்ப முக்கியம். முதல்ல நான் என்ன செய்யணும், ரெண்டாவது நான் எங்கே செய்யணும், மூன்றாவது எந்த நேரத்தில் செய்யணும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை இந்த வயிற்றில் உருவாகும் பொழுது மாதத்தில் ஒரு ஹார்ட் பீட் உருவாகுது, கண்கள் உருவாகுது. ஒவ்வொரு மாதமும் சுவாசிக்கிற அந்த சுவாச குழாய்கள், கைகள், கால்கள், மூளைகள், ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஒவ்வொரு சிஸ்டமாக ஒவ்வொரு நாளும் உருவாகுது. கிட்டத்தட்ட 9 மாதம் நிறைவாய் அது உருவாகி முடிந்த பிறகுதான் கர்த்தர் அதுக்குன்னு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்துக்கு பிறகுதான் அந்த குழந்தை முழுமையான குழந்தையாக ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருது. அதே போலதான் என் வாழ்க்கையில் கர்த்தர் என் உயர்வுக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். God has already set a time in my life. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தை ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இது நடக்கும், இந்த நேரத்தில் தான் இந்த உயர்வு இருக்கும், இந்த நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வரும், இந்த நேரத்தில் தான் இதை நான் செய்யணும். நான் சொல்லுகிறேன், அந்த நேரத்தை குறித்த அறிவு, காலத்தை குறித்த அறிவு என் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அந்த காலம் வருகிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே நடக்காது போல இருக்கும், ஒன்றுமே தூக்கி விட இருவதற்கு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, 30 வருஷம் ஊழியம் செய்தார், ஆனால் ஒன்றுமே செய்யலை, ஒரு அற்புதத்தை செய்யலை. காணா ஒரு திருமண வீட்டில் அவர் போய் இருக்கிறாங்க, ஒரு குறைவுபட்டது. தாயாகிய மரியாதை வந்து சொல்கிறார், ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் பிதாவுடைய நேரம் இன்னும் வரவில்லை. He is very conscious about his timing. அவருக்கு அற்புதம் செய்வதற்கு பலன் இருந்தும் அவர் அற்புதத்தை செய்யலை. பாருங்க, அதற்கு ஒரு நேரத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக காத்துட்டு இருந்தார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில ரிசோர்ஸஸை ஆண்டவர் கொடுக்காம பறப்பதற்கு ஆசை இருக்கும், ஆனால் சிறகில்லாமல் இருக்கிறது போல இருக்கும், ஆனால் கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் போல இருக்கும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலைக்குள்ள 4 அறைக்குள்ளாக கட்டப்பட்டு இருந்தான். அந்த சொத்துக்குள்ள தான் வாழ்க்கை. ஆனால் தரிசனமோ ராஜாவாக இருந்தது, தரிசனமோ ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு மனுஷனாக இருந்தான், ஆனால் கூட்டுக்குள்ளே இருந்தான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை அநேகர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் பெருசு, சித்தம் பெருசு, ஆனால் ஒரு 4 கூட்டுக்குள்ளே இருக்கிறது போல இருக்கிற, வெளியே வர முடியல. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரலைன்னா அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லா. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் God has already set a time. என்னை உருவாக்குகிறார், என்னை நீதியில, உண்மையில, பரிசுத்தத்தில், திறமையில, ஞானத்தில், அறிவில், எல்லாவற்றிலும் என்னை உள்ள வைத்து உருவாக்குகிறார். உருவாக்கி 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 ஒரு பலமுள்ள, அபிஷேகம் நிறைந்த, உண்மை நிறைந்த ஒரு மனுஷனாக மாற்றுகிற வரைக்கும் ஒரு கூட்டுக்குள்ள வைத்திருக்கிறது போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்பது ரொம்ப முக்கியம். அங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 105 சங்கீதம் 19 வசனத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது. அப்படின்னா யோசேப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம் புடமிட்டு கொண்டே இருந்ததா? அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக வரைக்கும்
புடமிட்டு கொண்டே, அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டே, அவனை உருவாக்கி கொண்டே இருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருவாக்கும் அளவும், உங்களை அவருடைய சித்தத்தின்படி அந்த வடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருகிற வரைக்கும் அவர் புடமிட்டு கொண்டே இருப்பார், உருவாக்கி கொண்டு இருப்பார். அதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய நேரம் வருவதற்கு முன்பதாக செயல்பட்டுறாதீங்க. அது ஆசீர்வாதம் இருக்காது. எப்படின்னா, 9 மாதம் வயிற்றில் இருக்க வேண்டிய குழந்தை திடீர்னு 3ஆவது மாதத்தில் 5ஆவது மாதத்தில் வெளியே வந்துட்டுனா அந்த குழந்தை வளர்க்குறது பெரிய சிரமமாயிரும். அதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் தேவை. அது ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு ரொம்ப நாள் கவனிக்க வேண்டியதாயிரும். அதே போல தான் கர்த்தருடைய சித்தத்தை அப்படி நேரத்துக்கு முன்னாடி செயல்பட்டுட்டேன்னா அது நிறைய அடிகளையும், அது நிறைய பலவீனத்தையும், நிறைய தோல்விகளையும் வாழ்க்கையில். ஏன்னா என்னுடைய காரியத்தை, தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய பலன் எனக்கு இல்லாமல் போயிடும். அந்த ஆட்சியில் ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் முதல்ல கொடுத்துட்டு தான் என்னை வெளியே கொண்டு வருவார். அப்பா, ரொம்ப நாள் காத்து இருந்துட்டீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், அப்பா உன் காலம், ஏற்ற காலத்தை நான் வைத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் உன்னுடைய காரியத்தை நான் செய்து முடிப்பேன். உன்னுடைய நடைகளில் ஒன்றுமே பிசகாதபடிக்கு, உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் இந்த நடைகள் விட்டு விலகாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னா இந்த 3 காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கோ. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் எங்கே செய்யணும்? 3வது, நான் எந்த நேரத்தில் செய்யணும்? What I want to do, where I want to do, when, in what's God's timing I want to do. கர்த்தருடைய நேரத்தில் நான் என்ன செய்யணும்? இந்த 3 காரியத்தையும் நான் ஜெபத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த மனுஷன்தான் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகளில் ஒன்றுமே பிசகாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ஒன்று கூட தோல்வியில் முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு இருந்து எல்லா தடைகளையும் உடைத்து, கால்களை மாற்றி, எல்லா சூழ்நிலையை மாற்றி, கர்த்தர் இரும்பு தாட்பொருளை உடைத்து ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நிச்சயம் கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க என்று ஜெபிங்க. கர்த்தர் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம், கற்றுக்கொண்ட வேத சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டுமாப்பா. அதன்படி வாழத்தக்கதான ஞானத்தை, அதன்படி வாழத்தக்கதான இருதயத்தை, அறிவை வேத வசனத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கற்று தருவீராக. உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் விருத்தி அடைந்து உம்முடைய சித்தத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான அந்த சத்தியத்தை குறித்த ஆழத்தை எங்கள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்துவீராக. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரை துடைப்பீராக. துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. வியாதியின் மத்தியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தான் இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதியின் படுக்கை எப்பொழுது மாறும்படி கட்டளையிடுகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்குங்க. தேவைகளை சந்திப்பீராக. சந்திங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்தை முதலாவது வைங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய நடைகளில் ஒன்று கூட பிசகாது, ஒன்று கூட தோல்வியில் முடியாது. God bless you. May God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.